our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாக்கோபு 4:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனிடமிருந்து பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாள் இன்றைய தினமாகும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற வெற்றியை தரும் வசனத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது அவருக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. தேவன் உங்களுக்கு மேலானவர், அவர் உங்களுக்கு தலையாய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய சரீரங்களாய் இருக்கிறீர்கள். அவர் செடியாய் இருக்கிறார், நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். மேலான அதிகாரமுள்ள அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் அவருடைய வல்லமைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் வெற்றியுள்ளவர்களாய் திகழ வேண்டும். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சகல நித்தியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கிறிஸ்துவும் ஆவியானவரும் வைராக்கியமாய் நிற்கிறார்கள். நீங்கள் ஜெயவேந்தரான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். வெற்றியின் ரகசியம் என்பது எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலேயே இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதுடன் நீங்கள் கட்டளையிடுகிறபடியே அவைகள் ஓடியும் போகும். பாருங்கள், ஆதியிலே தோல்வி என்பது மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்தது. விலக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட அந்த கனியை புசித்தபடியால் மனுக்குலத்துக்கு 2 முக்கியமான காரியங்கள் நேரிட்டன. முதலாவது, பாவம் என்கிற விலக்கப்பட்ட பழத்தின் சாறு மனிதனுடைய இருதயத்தோடு கலந்துவிட்டது. இரண்டாவது, அந்த கனியிலுள்ள கீழ்ப்படியாமையாகிய விதை மனிதனுடைய ஆத்துமாவுக்குள் ஊன்றப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைய வரையிலும் பாவமும் கீழ்ப்படியாமையும் தொடர்ந்து தலைமுறையாக உலகத்துக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் இரத்தத்தில் கலந்துள்ள பாவத்தை முறிக்க கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். மட்டுமல்ல, மனிதனுக்குள் ஊன்றப்பட்ட கீழ்ப்படியாமை என்ற விதையை பிடுங்கேறிய அவர் தாமே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம் எல்லோருக்கும் கீழ்ப்படிதலின் முன்மாதிரியானார். அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர் எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் இளமை பருவத்தில் இருந்த போது உலக பிரகாரமான தாயாகிய மரியாளுக்கும் தகப்பனை போல பராமரித்து வந்த யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அதுபோலவே தம்முடைய பிதாவாகிய கர்த்தருக்கு முழுவதுமாய் தம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவே பிசாசை மேற்கொள்ளுவது அவருக்கு எளிதாயிருந்தது. அவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னவுடன் பிசாசு அவரை விட்டு ஓடி போனது. பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்குகிற ஊழியத்தில் அவர் வல்லமையாக செயல்பட்டார். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது
அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இல்லை, நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன், நீ சொல்லுகிறதை செய்வதற்கு எனக்கு மனமில்லை என்று கூறினால் அவனால் நுழைய முடியாமல் போகும். அவனால் அழிவை ஏற்படுத்த முடியாது. அவன் ஓடிப்போவான். ஆனால் அவனுக்கு எதிர்த்து நிற்பது எளிதான விஷயமல்ல. அவன் நம் பலவீனமான பகுதியை தாக்குவான். அந்த பலவீனத்தில் நம்மை சோதிப்பான். ஒரு சிறு குழந்தையை ஐஸ்கிரீம் சாப்பிடும்படி கூறிவிட்டு நாம் அதை நக்கினால் அந்த குழந்தையால் அதை தடுக்க இயலுமா? குழந்தைக்கு ஐஸ்கிரீம் ஒரு பலவீனம் என்பது நமக்கு தெரியும். அந்த குழந்தை எப்படியாவது அந்த ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டும் என்று அழும். நம் மாம்ச சரீரத்தினால் சோதனைக்கு எளிதாக எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வண்ணமே இயேசு உபவாசத்தை முடித்து உணவின்றி ஜெபித்து கொண்டிருந்த போது பிசாசு, நீர் ஆண்டவரானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், அவற்றை சாப்பிடும் என்று கூறினான். மாம்ச சரீரத்தின் பலவீனத்தை பிசாசு தாக்குவதை பாருங்கள். அவ்வாறே அவன் நம் பலவீனங்களையும் தாக்குவதற்கு முயற்சிக்கிறான். பிசாசை என்னால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்களுக்குள்ளாக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது தேவ ஆவியை உங்களுக்கான பலனாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இருதயம் நிறையும் போது உங்களோடு சண்டையிடுவது சாத்தானுக்கு கூடாத காரியமாக காணப்படும். உங்களுக்குள் பெரிதான பலன் இருப்பதால் பிசாசே, நீ எனக்கு தேவையில்லை, அப்பாலே போ என்று கூறுவீர்கள். தேவன் என் உள்ளத்துக்குள் எரிந்து பிரகாசிக்கிறார், எல்லாமும் எனக்கு இருக்கிறது. பிசாசு எந்த வாய்ப்பும் இல்லாமல் தோற்று போவான். பிரியமானவர்களே, நீங்கள் பிசாசை அழிக்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியம். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய பிரியமும் அன்பும் மனதுருக்கமும் நிச்சயமாகவே உங்கள் மேல் இறங்கி வரும். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பிரியமானவர்களே, இன்று அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, பிசாசை எதிர்த்து நிற்க எனக்கு வல்லமையை தாரும். என் பலவீனத்தில் அவன் என்னை சோதித்தது போதும். அவன் என்னை பாவம் செய்ய வைத்து தோற்கடித்தது போதும். வாழ்வில் அவனால் அறிவில்லாதவற்றை நான் தெரிவு செய்தது போதும். பிசாசுக்கு இடம் கொடுத்ததற்காக என்னை மன்னித்தருளும். உம் கிருபை எனக்கு வேண்டும். உம் வல்லமை எனக்குள் வேண்டும். உம் ஆவியின் நிறைவு எனக்கு தேவை. இப்போதும் தினமும் என்னை நிறைத்தருளும். நான் இயேசுவால் நிறைந்திருக்கட்டும். பிசாசு கொண்டு வரும் எல்லா சோதனையையும் எதிர்த்து நிற்க உதவி செய்யும். இனிமேல் நான் பலவீனனாக இராதபடி செய்யும். என் பலவீனத்தில் உம் பலன் நிறைவாய் விளங்கட்டும். உம் பரிசுத்த ஆவி எனக்கு பூரணராய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.